உயர்த்தும் பரமபத உதவுங்கதிபதி அளவு சரித நாடகத்தை பாட விழிக்க வேண்டும் கடவுளை சுத கடவுள் தானே தர்மராஜன் மன்னர்களும் வைகுந்த சேர்ந்தவதி விந்த சரித நாடகத்தை பாட கனக சரவணனே வள்ளி கணவனே உன் பாதமதில் வணைந்தோ எக்களையோ சகத்தொகையோ எக்களையும் சகத்தொகையும் 4020 அபியவரசம் ஆவணி திங்கள் ஆரம்ப நாளில் வாகுவெறும் வளகேசன் பைந்தமிழிகளை பாடினோமே Bye.
மதுசூதனா, பரந்தாமா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக, அகிலுலகை கட்டி காக்கும் ஆதிப்பரம்பொருளே கோவிந்தா, ஹரிஹரி நமோ நாராயணா, என்னுடைய பாதமை எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் சாமி, துணையாக இருக்க வேண்டும். இங்கிதாகோ தீபரைக்க இசை குறைகள் அசையத்தானே என்னுடைய தந்தை வாட்டு மன்னருக்கு குந்தி தேவியரை திருமணம் செய்தார்களாம். என்னுடைய பெரிய தந்தை துருதராட்டிற்கு காந்தாரி என்னும் தாயாரை திருமணம் செய்து அந்த அஷ்டபுரி நாட்டில் சீரஞ்சிறப்புமாக வாழ்ந்து வந்தார்களாம். அப்பொழுது அப்படி வாழ்ந்து வரும் தருணத்தில் என்னுடைய தந்தை வாண்டு மன்னருக்கும் குந்தும தேவிக்கு நாங்கள் பிறந்தோம். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய 5 பேர்கள் பிறந்து சீரஞ்சிறப்பமாக வாழ்ந்து வந்தோம். அது மட்டுமில்லை, எங்களுடைய பெரிய தந்தைக்கும் பெரிய தாயாருக்கும் அவளுக்கு துரியோதரன், துச்சாரதன், வில்லியன், சல்லியன், நேசன், கீசன் என்று சொல்லப்பட்ட அவர்களோ 160 அண்ணனும் இறந்து அந்த அஷ்டபுரி நாட்டில் சீரஞ்சிறப்பமாக வாழ்ந்து வந்தார்கள் சிறிய வயதாக இருக்கும் தருணத்திலே. அப்பொழுது நாங்கள் எல்லாம் சின்ன சிறிய வயதாக இருந்தோம். இருக்கும் தருணத்திலே அனைவருமே ஒன்று கூடி வில்வித்தை, மல்வித்தை, ஆணையற்றம், ஈட்டி எய்தல், சடுகுடுப்பம் சண்டை என்று விளையாடுவது வழக்கம். அப்பொழுது நாங்கள் விளையாடி நாங்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தோம். அப்படி வாழ்ந்து வரும் தருணத்தில் துரியோதனுக்கும் எனக்கும் பாகப்பிரிவினையில் சிறிய தகராறு ஏற்பட்டுவிட்டது. தகராறு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த துரியோதனோ எப்படியாவது இவரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி நான் துரியோதனன். அப்பொழுது ஆனால் எங்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக மாமன் சகனியும் துரியோதனன் இருவரும் ஒன்று கூடி எங்களையெல்லாம் அரக்க மாளிகை அழைத்தார்கள். நாங்கள் அனைவருமே அரக்க மாளிகை சென்றோம். அரக்க மாளிகை சென்று அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அமர்ந்திருக்கும் தருணத்திலே அரக்க மாளிகையோடு வைத்து தீமுட்டி நான் பாவை துச்சாரன். ஆனால் அப்பொழுது எங்களுடைய மாமன் மாயகண்ணன் அருளால் தப்பி பிழைத்தோம். தப்பி பிழைத்து தேச நாடுகள் சென்று விட்டோம். தேச நாட்டிலே சில வருடங்களாக வாழ்ந்து வந்தோம். அப்படி வாழ்ந்து வரும் தருணத்தில் எங்களுக்கெல்லாம் பருவகாலம் வந்துவிட்டது. பருவகாலம் வந்தவுடனே மீண்டும் எங்களுடைய அஷ்டபுரி நாடு வந்தோம். நாட்டில் வந்து எங்களுக்கு சேர வேண்டிய பகுதி நாட்டில் நாங்கள் அரசாட்சி செய்து வந்தோம். அப்பொழுது
அப்பொழுது பகத நாட்டை நாங்கள் ஆண்டு வரும் பொழுது துரியோதனன் நினைத்தான், என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது, இவர்களை கொல்ல நினைத்தோம், கொல்ல முடியவில்லை, எப்படியாவது மீண்டும் வனவாசத்தில் ஓட்ட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். சூழ்ச்சி செய்து கொண்டு மாமன் சகுனியும் துரியோதனன் இருவரும் ஒன்று கூடி புதிதாக ஒரு மாளிகையை உருவாக்கினார்கள் அந்த அஸ்தினாபுரி நாட்டிலே. புதிதாக ஒரு மாளிகையை உருவாக்கி எங்களை எல்லாம் புதிதாக கட்டப்பட்ட மாளிகைக்கு விருந்துக்கு அழைத்தார்கள். அப்பொழுது நாங்கள் அனைவருமே அந்த புதிதாக கட்டப்பட்ட மாளிகைக்கு சென்றோம். அங்கு சென்று விருந்தை அறிந்தினோம். விருந்தை அறிந்து விட்டு அனைவருமே ஓய்வு நேரத்தில் ஒன்றாக கூடி அமர்ந்திருந்தோம் அந்த சபையில். அப்படி அமர்ந்திருக்கும் தருணத்தில் துரியோதனன் தெரிவித்தான், தர்பானந்தா, இப்பொழுது ஓய்வாகத்தான் நாம் இருக்கின்றோம், அதனால் ஏதாவது ஒரு விளையாட்டுகள் விளையாடலாம் என்று தெரிவித்தான். அப்பொழுது நான் தெரிவித்தேன், விளையாட்டை விளையாட்டாக எண்ணி சரி என்று ஒப்புக்கொண்டேன். அதற்கு பிறகு தெரிவித்தான், ஏதாவது ஒரு பந்தயங்களை கூறி விளையாண்டாத்தான் அந்த விளையாட்டில் யார் வெற்றி யார் தோல்வி என்று தெரியும், அதனால் ஏதாவது ஒரு பந்தயங்களை கூற வேண்டும் என்று தெரிவித்தான். அப்பொழுது நான் தெரிவித்தேன், அப்படியானால் நீயே அந்த பந்தயங்களை கூற வேண்டும் என்று தெரிவித்தேன். அதற்கு பிறகுதான் நான் தெரிவித்தான், சூதாட்டம், சொற்காட்டம், பகடையாட்டம் என்று சொல்லப்பட்ட விளையாட்டுகள் விளையாடலாம். அந்த விளையாட்டில் யார் வெற்றி அடைகிறார்களோ இந்த அஸ்தினாபுரி நாட்டை ஆள வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் 12 வருஷமாக வனவாசம் போக வேண்டும் என்று தெரிவித்தான் துரியோதனன். அதற்கு பிறகு நான் சம்மதித்துக் கொண்டு பகட விளையாண்டோம். அப்படி பகட விளையாடி கொண்டிருக்கும் தருணத்திலே என்னுடைய மாமன் சகுனி சூழ்ச்சியாலும் துரியோதனன் சூழ்ச்சியாலும் அன்னவர்களை அந்த பகடையாட்டத்தில் ஜெயித்தார்கள். நான் தோல்வியடைந்தேன். அப்பொழுது அங்கு அப்பொழுது நான் நினைத்தேன், என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது, இந்த பகட விளையாட்டில் நாம் தோல்வியடைவதா, எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நாடு நகர் பொன் பொருள் யாவுமே மீண்டும் படையமாக வைத்து மீண்டும் பகட விளையாண்டேன். அப்பொழுது ஆனால் அப்பொழுது பாட விளையாடும் பொழுது மீண்டும் அன்னவரை ஜெயித்து விட்டார், நான் மீண்டும் தோல்வியடைந்து விட்டேன். அதற்கு பிறகு இழந்த நாட்டை எப்படியாவது பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் நான் பணையமாக வைத்து மூன்றாவதாக பகட விளையாண்டோம். அப்படி பகட விளையாடி கொண்டிருக்கும் தருணத்தில் மூன்றாவதாகவும் அன்னவரே வெற்றி அடைந்தான், மீண்டும் தோல்வியடைந்து விட்டேன். ஆனால் நாட்டை இழந்து விட்டோம், நம்முடைய தம்பிமாரையெல்லாம் இழந்து விட்டோம் அல்லவா, எப்படியாவது இவர்களை மீட்ட வேண்டும் என்பதற்காக 5 பேருக்கு நாயகியான துரோபதியை கடைசியாக பணையமாக வைத்து மீண்டும் நாங்கள் பகட விளையாண்டோம். அப்படி பகட விளையாடி கொண்டிருக்கும் தருணத்தில் அந்த துரியோதனன் சூழ்ச்சியாலும் மாமன் சகுனி சூழ்ச்சியாலும் அன்னவரே ஜெயித்து விட்டார்கள். மீண்டும் அப்பொழுது நாங்கள் அனைவருமே தோல்வியடைந்து விட்டோம். ஆனால் பகடையாட்டத்திலே தோல்வியடைந்த காரணத்தால் என்னுடைய தலையில வைத்திருந்த தங்கை கரிடத்தை தலையிலே சாய்த்தேன். தலையிலே சாய்த்த வண்ணமாக நாங்கள் அழுத முகத்தோடு அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கும் தருணத்திலே பகடையாடு மண்டபம் பாரா சபையிலே எங்களுடைய துரோபதியை துயிலுகிறான் சண்டாளன் துச்சாரன். ஆனால் அப்பொழுது எங்களுடைய துரோகத்தை மானத்தை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு எங்களுடைய மாமன் மாயகனன் தூயில் கொடுத்து எங்களுடைய துரோகத்தை மானத்தை காப்பாற்றினார். அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்ந்திருக்கும் தருணத்திலேயே துரியோதனன் தெரிவிக்கின்றான், தர்பானந்தா, ஏன் முன்னம் இருக்கின்றீர்கள், புறப்படுங்கள் வனவாசம் என்று தெரிவித்தார் அந்த அதற்கு பிறகு என்னுடைய தம்பிமாரை எல்லாம் அழைத்துக் கொண்டு துரோகத்தை அழைத்துக் கொண்டு புறப்பட்டேன் வனவாசம் வரும்பொழுது என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள். அன்னவருக்கெல்லாம் புத்திமதியில் சொல்லிவிட்டு வனவாசம் வந்தோம். வனவாசம் வந்த உடனே 12 வருடங்கள் முடிந்து விட்டது. 13வது வருடத்திலே நான் சென்று துரியோதனா, எனக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடு என்று கேட்க அன்னவர் தெரிவித்தார், தர்பானந்தா, இது மட்டுமில்லை, 18வது நாள் இந்த போர் நடக்கும். அந்த போரிலே எங்களை வென்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவேன், இல்லை என்றால் தரமாட்டேன் என்று வருத்தான் அந்த துரியோதனன். ஆனால் அதற்கு பிறகு எங்களுடைய மாமன் மாயகண்ணன் எங்களுக்கு
பதிலாக தூதுவராக சென்று பாகத்தை கேட்டார். அதற்கும் அந்த வார்த்தையை தான் தெரிவித்தார். அதற்கு பிறகு 18ஆம் நாள் போர் நடந்தது. அந்த போர் களத்திலே துரியோதனை கொன்றோம், துச்சாதனை கொன்றோம், அண்ணனாகிய கர்ணனை கொன்றோம், பாட்டனாகிய பீசுமரை கொன்றோம், குலகுருவாகிய துருநாச்சாரை கொன்றோம். அங்கு அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டினோம். அப்பொழுது ஆனால் தர்மத்தை நிலைநாட்டி அஸ்தபரி நாடு வந்தோம். நாடு வந்து எனக்கு மனைமகத்தை சூட்டி, ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறோம். இப்பொழுது என்னுடைய நாட்டின் நலனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்னுடைய தம்பி மகளை வரவழைக்கின்றேன். யார் எங்கே தம்பி? அழைத்தவர்கள் தெரிந்தேன். அது சீக்கிரமாக ஓடி வந்திருக்கிறேன். எதற்காக அழைத்தீர்கள்னா எடுத்துக் கூற வேண்டும். தம்பி பீமா, அண்ணா, உன்னை எதற்காக நான் வரவழைத்தேன் என்றால், அந்த 18ஆம் நாள் போர் முடிந்தவுடனே அஸ்தபரி நாடு வந்து எனக்கு மனைமகத்தை சூட்டி நாட்டு மக்களுக்கு நாம் குறை இல்லாமல் ஆட்சி செய்து வருகின்றோம் அல்லவா? உண்மைதான். அதனால் நம்முடைய நாட்டிலே மாதம் 3 மழை, வருடம் ஒரு ஆண்மாரி பொன்மாரி என்று சொல்லும் மழையெல்லாம் பெய்ந்து நாட்டு மக்கள் நலமாக இருக்கின்றார்களா? அதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா தம்பி? அண்ணா தம்பி, நம்மளுடைய நாட்டிலே மழைகள் நன்றாக பெய்ந்து நாட்டு மக்கள் எல்லாம் வெள்ளாமைகளை வைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எக்குறையுமே இல்லை அண்ணா. தம்பி, நம்முடைய நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள், அப்படித்தானே? அது மட்டுமில்லை, நம்முடைய எல்லையில கட்டப்பட்ட காளிதொக்கை பிடாரி என்று சொல்லப்பட்ட ஆலயங்கள் தோறும் 6 காலை பூஜைகளும் சரியாக நடக்கின்றதா? அதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா தம்பி? அண்ணா, நம்முடைய நாட்டிலே காளி மாறி துக்கை பிட என்று சொல்லப்பட்ட அனைத்து ஆலயங்களுக்கும் முப்பூஜைகள் சரியாகவே நடந்து வருகிறது. அதில் எக்குறையுமே இல்லை. அப்படியானால் நம்முடைய அஸ்தபரி நாட்டுக்கும் காசி ராமேஸ்வரத்துக்கும் செல்லக்கூடிய வழியில் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் கட்டி அங்கு கூன் குருளுக்கெல்லாம் சரிவராக விருந்து நடக்கின்றதா? அதில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா? அண்ணா, 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் சிறப்பாகவே நடந்து வருகிறது. அதிலேயே குறையவே இல்லை. அப்படியானால் நம்முடைய நாட்டில் குறை இல்லாமல் நம்முடைய நாட்டு மக்கள் நீதியோடு நேர் நியாயத்தோடு தர்மத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள் என்று தெரிவிக்கிறாய், அப்படித்தானே? நம்முடைய நாட்டிலே நீர்வளம், நிலவளம், செல்வளம் பொருந்திய ஒரு நாடு. நாடு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மன்னர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மக்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய மக்களே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சுருக்கமாக கூறப்போனால் ஒரே தடாகத்திலே பசுவும் புலியும் தண்ணீர் அறிந்து கொண்டிருக்கிறதுனா நீதியோடு, நேர்மையோடு, தர்மத்தோடு, சத்தியத்தை கடைபிடித்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய நாட்டிலே. அதில் குறைவே இல்லை. தம்பி அண்ணா, நம்முடைய நாட்டிலே நம்முடைய மக்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அண்ணவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நாம் சந்தோஷமாக இருப்போம். அண்ணா, இருந்தாலும் இந்த நேரத்திலே நம்மளுடைய மக்கள் சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதை பார்த்து நம்ம மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படித்தானே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் தம்பி, அதுல என்ன சந்தேகம்? தங்க முறையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தம்பி, அண்ணா, யாரோ வந்து கூட இருக்கின்றார்களா? நம்ம யார் என்று பார்க்கிறாங்க. வேதியர்களே, மன்னா வேதியர்களே, எங்களை நாடி வந்த காரணம் என்ன? மன்னா, அத்திவரத்தில் வாழக்கூடிய வேதியர்கள் காரணம் இல்லாமல் நாங்கள் சபைக்கு வருவோமா? காலத்துல வந்திருக்கிறோம். சொல்லுங்கள் என்ன காரணம் என்று. மன்னா, முன்னொரு காலத்தில் பாருங்க, உங்களுக்கு தெரியாதவனுக்கும் பெரும் பகை ஏற்பட்டு நீங்கள் வனவாசம் சென்று விட்டீர்கள். அதன் பிறகு துரியோதனன் நம் நாட்டை ஆண்டு வந்தான். ஆளும் காலத்திலே பெரும் பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சத்தின் கொடுமையினால் என்ன பண்ணார்? இந்த நகரத்திலே நான் பெரும் பணக்காரனாக இருந்தேன், பெரிய தர்மதனாக இருந்தேன். சிறிய ஏழை பெருமாளை இருக்காரு. அவர் என்ன பண்ணார்? பஞ்சத்தில் பிழைக்க முடியவில்லை. முடியாத காலத்தில் பாருங்க, 1000 ரூபாய் பணம் கேட்டார். நானும் கொடுத்துட்டேன். அதாவது 5 சென்ட் நிலம் வீட்டு மணி இருந்தது, எழுதி கொடுத்துட்டான். நான் அந்த நிலத்தில் பாருங்க நேற்று வீடு கட்டலாம் பண்ணேன், வானம் பறிச்சேன். அந்த வானத்தில் பாருங்க பெரும் புதையில வந்துருச்சு. அப்படியா? தர்மம் நிலைக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த புதையலை எடுத்து ஏழை படிக்க வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் கொடுத்துறங்க. நான் வித்தனத்தில் இருந்த பொருளை வாங்க மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். நான் நிறத்த மட்டும் தான் வாங்குறேன், புதையில வாங்கலன்னு நான் சொன்னேன்.
இருவருக்கும் வாழ்த்தக்கம் ஏற்பட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஏழையின் சொத்து ஏழைக்கு சேர வேண்டும். அதை நீங்கள் நன்றாக அறிந்து தீர்ப்பு கோரி எளியவர் படைப்பதற்காக பணி செய்யுங்கள் அண்ணா. வேதியரே, என்ன தெரிவிக்கின்றாய்? நானும் ஒரு நிலத்தை வாங்கினேன். ஆமாங்க. அந்த நிலத்திலே ஒரு புதையல் கிடைக்கப்பட்டது. ஆமாம் அண்ணா. நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன். ஆமாம் அண்ணா. அதில் உள்ள புதையல் என்பது அங்கவே இல்லை. அண்ணவருக்கு தான் சேரும். அது எனக்கு சொந்தம் இல்லை என்று தெரிவிக்கிறாய், அப்படித்தானே? ஆமாம் அண்ணா. ஆஹா. வேதியரே, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றாய். நம்முடைய அஸ்னாபுரி நாட்டிலே மிகவும் நேர்மையோடு நீ வாழ்ந்து வருகிறாயே. மன்னா, யாருடைய ஆட்சி